Dear students, வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வால்யூமில் பயோமாலிகுல்ஸ் லெசன் 4 14th யூனிட்ல ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பை எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த எக்ஸ் ஷேப்டு பேட்டர்ன் வந்து அது ஹெலிக்ஸையும் ஹெவி பிளாக் ஆர்க் டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கிறது ஸ்டாக்டு பேசஸையும் சொல்லுது. டிஎன்ஏ வந்து ஒரு ரைட் ஹேண்டட் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். அவுட் சைட் ஆஃப் த ஹெட் டபுள் ஹெலிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆக்சிரிபோஸ் அப்படிங்கிற சுகரும் அண்ட் பாஸ்பேட் குரூப் ஸ்பேசிங் சரௌண்டட் வாட்டர் இப்படி இருக்கும். இன்சைட் த டபுள் ஹெலிக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பேசஸ் பியூரின் அண்ட் பிரிமிடின் பேசஸ் இருக்கும். ஒவ்வொரு டர்ன் ஆஃப் த ஹெலிக்ஸில் பார்த்தீங்கன்னா 10.5 பேஸ் பேர்ஸ் அண்ட் 3.4 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் பிட்வீன் ஸ்டாக்டு பேசஸ் இப்படி இருக்கும். ஈச் பேஸ் ஒவ்வொரு பேஸும் ஹைட்ரஜன் பாண்டடா இருக்கும். ஈச் பேஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டட். இப்போ 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எதுக்கு இருக்குன்னா அடினைனுக்கும் தயமினுக்கும். 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எதுக்கு இருக்குன்னா குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இருக்கும். சரிங்களா? அடுத்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங், ஸ்பெசிபிக் அசோசியேஷன் ஆஃப் த 2 chains of the double helix. DNA double helix held together எப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் பேஸ் ஸ்டாக்கிங் இன்ட்ராக்ஷன் இது மூலயமா ஹோல்ட் ஆயிருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.